தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்க, நிறைய போராட்டங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அக்கா பேசினது கொஞ்சம் புதுசாக இருந்தது. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபோனில் ஒரு ஃபேஸ் ஆப்னு வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:15 வரைக்கும் எங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 8:16க்கு போனோம்னா எங்களுக்கு அது ஒரு ஆரஞ்சு அலர்ட் மாதிரி காமிச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு லேட்டு அப்படின்னு வந்துடுது. ஆனால் நாங்கள் காலையில் 8 o'clock உள்ளே போகிறவங்க ஈவினிங் 4 o'clock தான் வெளியில் வர்றோம். அதுலேருந்து ஒரு 6 to 7 hours நாங்கள் வேலை பார்க்குறோம். நாங்கள் இந்த அக்கா பேசுனது புரிஞ்சுதுங்களா? அதாவது அரசு ஊழியர்கள் டைமுக்கு வேலைக்கு வரதே பிரச்சனையா. அதாவது 8 மணி வேலைக்கு 8:15 வரைக்கும் கிரேஸ் டைம் இருக்குது. அதுக்கும் மேலே உங்களுக்கு டைம் வேணும். தனியார் ஊழியர்களை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? தனியார் மருத்துவமனையில் இருக்க செவிலியர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்களாம் மாதத்துக்கே 3 வாட்டி தான் அவங்களால லேட்டாக வர முடியும். அதுக்கு மேலே அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. அது போக வேறு சலுகைகள் எதுவுமே கிடையாது. தனியார் மருத்துவமனையில் இருக்க இவங்களை விட்டுருங்க, செவிலியர்களை விட்டுருங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க தெரியுமா, பில்லிங்கில், அப்புறம் வந்து இந்த அட்மிஷனில், இவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் நண்பு வட்டாரத்தில் நிறையா தனியார் மருத்துவமனையில் இருப்பாங்க தெரிவாங்க. அவங்கள போய் கொஞ்சம் சந்தித்து பேசி பாருங்கள். அது எப்படி? நாங்கள் வர்றது வந்து 8:15 வந்துடுறோம், நைட்டு நீங்கள் செவிலியர் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. இதை படிக்கும்போது சில விஷயம் இருப்பாங்க. நம்ம மற்ற துறை மாதிரி கிடையாது, நம்மளுக்கு கால நேரம் கிடையாது. ஒரு மருத்துவர் அப்படி நீங்கள் உயிர் காக்கிற இடத்துல வந்துட்டு நாங்கள் 4 மணிக்கு கிளம்பி போயிட்டுமா, 5 மணிக்கு கிளம்பி போயிட்டுமா அப்படின்றீங்களே. நீங்கள் 4 நாள் கோரிக்கை வச்சிடலாம். இது ஒரு நியாயமான விஷயந்தான், எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆட்கள் அதிகப்படுத்துங்க அப்படின்ற கோரிக்கை வச்சிடலாம். ஸ்ட்ரைட்டாக மனசாட்சி இல்லையா? இந்த அரசுக்கு எதிராக எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ விமர்சனங்கள் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு அரசாங்கம் ஒரு நிர்வாகத்தை சீரமைக்கிறத, அரசு நிர்வாகத்தில் இருக்க ஊழியர்களே வந்து அது பிரச்சனை. இதுக்கு ஒரு மீடியா வேறு மைக்கை பிடிச்சி கேட்டுருக்காங்க பாருங்கள். அது ஆக்சுவலாக அந்த வீட்டில் போய் கமெண்ட்டை படிங்க. பாவம், ப்ரைவேட் கம்பெனிலாம் உங்களுக்கு வச்சு செஞ்சுருப்பாங்க. காலையில் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி? சரி, ஓகே, எனக்கு என்ன இதுவும் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்ததில்லை நினைக்கிறீங்களா? என் அனுபவத்தில் சொன்னால், என்னோடய மாமனார் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு. ஸ்ட்ரோக் வந்துச்சு, எங்களுக்கு தெரியாது. கொண்டு போய் ஜிஹெச்சில் ஸ்டான்லியில் கொடுத்தாச்சு. 4:30 மணிக்கு கொண்டு போய் அங்கே ஸ்டான்லி சேர்த்தாச்சு. என் ஒய்ஃப்லாம் போயிட்டாங்க. 7:30 மணிக்கு நான் போகிறேன். அவர் வந்து ஜென்ரல் வார்டில் போட்டு வச்சுருக்காங்க, எமர்ஜென்சிலேருந்து மாற்றி. அந்த ஹாப்பி ஹவர்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும் போது, அதை மறந்துடாது, ஹவர்ஸ்னுவாங்க, கோல்டன் ஹவர்ஸ் இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவர் நடமாட ஆரம்பிச்சிருப்பார். அந்த இன்ஜெக்ஷன் போடலை அவருக்கு. விவரம் தெரியாத மாமியாரை வச்சுக்கிட்டு என் ஒய்ஃபையும் கொண்டு போய் மேலே வச்சுட்டாங்க. மேலே 7:30 மணிக்கு இருக்கார். டியூட்டி டாக்டர் எப்படின்னா 4:30 மணிக்கு வருவார்னாங்க. அவர் அங்கே லிட்ரலாக பார்த்தீங்கன்னா துடிச்சிக்கிட்டு இருக்கார். அங்கே அவருக்கு வந்து சுயநினைவே இல்லை, சுத்தமாக துடிச்சிக்கிட்டு இருக்கார். நான் போய் கேட்குறேன், என்னங்க டாக்டர், வெயிட் பண்ணுங்கள், 4:30 மணிக்கு வருவாங்க. எனக்கு சமக்கம் யூரின் இது மாற்ற சொல்லி கேட்டதுக்கு நான் போய் சொன்னபோது மாற்றுறாங்க. மாற்றும் போது அந்த மறைக்கிறதுக்காக ஒரு தடுப்பு இருக்கும் இல்லையா, அதை மறைக்க வைக்கணும். யார் இதில் மறைக்க வச்சது? ஆமாம், அதை எடுத்துருவாம்மா. யார் அங்கே டாக்டர்? எங்கள் மாமியாரை. அதை எடுத்துருவாம்மா. அங்கே இருக்க வேலைக்காரம்மாட்ட போயிட்டு, அம்மா அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா, 20 ரூபா இருந்தால் கொடு அப்படின்னாங்க. கொடுக்கல. உடனே போமா, நீ எடுத்துட்டு போ. எப்படி 20 ரூபா கொடுக்கலன்னு என் மாமியாரை எடுத்துகிட்டு போய் வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகிடுச்சு. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, போய் கேட்டேன், டாக்டர் ஒரு வாரம் மாட்டேன். எனக்கு காம்ப்ளிகேட்டாக தெரிஞ்சிச்சு அந்த விஷயம். ஏன்னா அவர் லிட்ரலாக சுயநினைவில் எல்லாம் சுற்றி நடக்கிறதே தெரியல. போயிட்டு கேட்குறேன், இது என்ன சுச்சுவேஷனு, கரெக்டாக சொல்லுங்கன்னா எனக்கு யாரும் பதில் சொல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இல்லை நம்ம ப்ரைவேட் மாற்றிடலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதனால் சிஎன்ஜிஎஸ் கார்டு இருந்தது, அது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரி, ப்ரைவேட்டுக்கு மாற்றலான்னு சொல்லி இங்கே மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது நம்ம வானகத்தில், அங்கே மாற்றலான்னு பேசி வச்சாச்சு. போயிட்டு இது மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கிறோன்னா டாக்டர் ஏன் முதலே சொல்லக்கூடாது, தேவையில்லாமல் யூரின் பேக் மாட்டிட்டேன். இப்படி தேவையில்லாமல் யூரின் பேக்கை மாட்டிட்டேன். நான் போகிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த யூரின் பேக் உங்களுக்கு தேவையில்லாமல் மாட்டிட்டாங்களாம். ஓகே, அதை கூட விட்டுருங்க. ஷிஃப்ட் பண்ணோம், ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வர வச்சாச்சு. ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் சார் நாங்கள் வந்து உள்ளே எடுக்க விட மாட்டாங்கன்னாங்க. இங்கே போகிற ஒரு வார்டு பாய் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே நான் போய் தேடுறேன், இருங்க வருவாங்க. அப்புறம் நான் ரிஸ்க் எடுத்து அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் ஆள் வர வச்சு நாங்கள் 4 பேர் சேர்ந்து அவரை ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு போய் லிஃப்ட்டில் ஏற்றினா, லிஃப்ட்டில் இருக்கவங்க காசு கேட்குறான். நான் கேட்குறேங்க, ஸ்ட்ரக்சரில் உள்ள ஆள் இல்லைங்க, என்னங்க பண்ணுறது? லிஃப்ட்டுக்கு நான் 50 ரூபா வேணுமா, கொடுத்துட்டு வந்தேன். இந்த லட்சணத்துலாம் நீங்களாம் இருந்தீங்க, நீங்களாம் பேசாதீங்க. இன்றைக்கி என் மாமனார் இன்றைக்கும் படிக்க இருக்காரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஹாப்பி ஹவர்ஸ், இந்த கோல்டன் ஹவர்ஸ் போட்டிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஃபஸ்ட்டு இன்னும் டைமுக்கு வரணும். அப்படி கோச்சின்னு மூஞ்சை காமிச்சின்னு வந்து நிற்கிற வெக்கமே இல்லை உங்களுக்கு? பிடிக்கலாம், வேலையை விட்டுரு. எத்தனையோ செவிலியர் காத்துட்ருக்காங்க அரசாங்க வேலைக்கு. உனக்கு வர முடியல, வேலையை விட்டு போயிடு. அரசு வேலைக்கு காத்துட்ருக்க நல்ல செவிலியர்கள் இருக்காங்க, எங்களுக்கு அவங்க வருவாங்க. இப்போ இருக்க கொஞ்சம் கண்டிஷன் தான். தலைமைச் செயலகத்தில் நீங்கள் 9 மணிக்கு பஞ்சு வைக்க சொல்கிறாங்க, வைக்கிறாங்க. இன்றைக்கி தனியார் மருத்துவமனையில் இருக்கவங்களாம் என்ன கொத்தடிமைகள்? நீங்கள்லாம் வந்து இப்போ தேவதூதர்களா?
நீங்கள் தான் ஆக்சுவலாக பல மடங்கு வேலை செய்யணும். அரசாங்க வேலை வேணும் போய் நிற்க முடியுது. எதுக்கு? சொகுசா வாழ தானே போகிறீங்க, அந்த வேலைக்கு வேலை செய்யவா போகிறீங்க? எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தவங்க வந்து பேசும்போது, ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச இந்த கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. குச்சலாச்சலம் பேசாதீங்க. இது மேலே பேசினா நான் வந்து விஜய் சொன்ன மாதிரி என் வாயில் தான் வந்துடும். என் பேர் மேக்ஸ்.